السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين إذا أصابتهم مصيبة أو كما قال الله عز وجل صدق الله العلي العظيم. فقال رسول الله صلى الله عليه وسلم: من يرد الله به خيرا يفقهه في الدين أو كما قال عليه الصلاة والتسليم. صدق نبي الله سيد البشر محمد صلى الله عليه وسلم. அல்லாஹுடைய ரசூலும் எந்தெந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்க சொன்னார்களோ அந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபீக்கையும், அல்லாஹுடைய ரசூலும் எந்தெந்த தீமையான காரியத்தை விட்டும் நம்மை தடுத்தார்களோ அந்த தீமையான காரியத்தை விட்டும் தவிர்ந்திருக்கிற தௌஃபீக்கையும் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் உலகத்தில் வாழுகிற எல்லா முஸ்லிம்களுக்கும் தர வேண்டும் என்ற துஆவோடு என் வார்த்தைகளை துவங்குகிறேன். இன்றைய ஜும்மாவினுடைய சிந்தனையாய் இயற்கை என்னும் இறைவனின் நியதி என்றதொரு தலைப்பின் கீழ் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அகிலத்தில் ஆக்கும் வல்லமையும் அளிக்கும் ஆற்றலையும் பெற்றவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அகிலம் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டிலும் கவனத்திலும் இருக்கிறது. அல்லாஹ்வின் உத்தரவு இல்லாமல், அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அகிலத்தில் அணு கூட அசையாது என்பது குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற நிதர்சனமான உண்மை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் படைப்பின் பிரம்மாண்டங்கள், அந்த படைப்பை நாம் பார்க்கும் பொழுதும் அதை குறித்து நாம் படிக்கிற பொழுது, அதை குறித்த ஞானங்களை நாம் பெறுகிற பொழுது அந்த பிரம்மாண்டத்தை நம்மால் அறிய முடியும், புரிய முடியும். இந்த உலகத்தில் பிரம்மாண்டமான படைப்புகள் பல இருந்தாலும் மனிதன் ஒரு 5 படைப்புகளை பிரம்மாண்டமான படைப்பு என்று வரிசைப்படுத்துகிறான். முதல், நீர் என்பது பிரம்மாண்டமான படைப்பு. நிலப்பரப்பு, பூமியினுடைய நிலப்பரப்பு என்பது பிரம்மாண்டமானது. 3வது, நெருப்பு உலகத்தில் பிரம்மாண்டமானது ஒரு படைப்பு. 4வதாக ஆகாயம் உலகத்தில் பிரம்மாண்டமான படைப்பு. 5வது, காற்று மண்டலங்கள் என்பது உலகத்தில் பிரம்மாண்டமான படைப்பு. இது 5ம் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் ஆக பிரம்மாண்டமான, ஆக பெரிய படைப்புகள் என்று மனிதன் அதை வரிசைப்படுத்துகிறான். இந்த படைப்புகளின் மூலமாக இறைவனின் இரக்கத்தையும் நம்மால் அறிய முடியும், இறைவனின் கோபத்தையும் நம்மால் உணர முடியும். உதாரணத்திற்கு சொல்வதானால், இந்த உலகத்தில் மனிதன் எது இல்லை என்றாலும் மனிதனால் உலகத்தில் உயிர் வாழ முடியும். ஒரு மணி நேரமாவது உலகத்தில் அவனால் உயிர் வாழ முடியும். உதாரணத்திற்கு, அவனுக்கு உணவு இல்லை, 1 மணி நேரம் அவனால் உயிர் வாழ முடியும். அவனுக்கு தண்ணீர் இல்லை, 1 மணி நேரம் அவனால் உலகத்தில் உயிர் வாழ முடியும். இப்படி மனிதன் பயன்படுத்துகிற, மனிதன் அன்றாட அனுபவிக்கிற பொருட்கள் அவனிடத்தில் இருந்தாலும் இல்லை என்றாலும் மனிதனால் உதாரணத்திற்கு 1 மணி நேரமாவது உலகத்தில் உயிர் வாழ முடியும். ஆனால் காற்று இல்லை என்றால் மனிதனால் 1 நிமிடம் கூட உலகத்தில் உயிர் வாழ முடியாது என்பதுதான் உலகத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஆழமான செய்தி என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எதற்காக வேண்டி சொல்கிறேன் என்றால், இந்த 5 பிரம்மாண்டமான அல்லாஹ்வுடைய படைப்புகளில் இருந்து அல்லாஹ்வுடைய இரக்கத்தையும் நம்மால் அறிய முடியும், இறைவன் கோபத்தையும் நம்மால் உணர முடியும். இப்போ இந்த இறைவன் இந்த காற்றை இலவசமாக மனித இனத்திற்கு தந்திருக்கிறான் என்றால் இங்கே மனிதனின் இரக்கத்தை நம்மால் புரிய முடிகிறது. மறுபக்கத்தில் இந்த காற்றை கொண்டு சில இடங்களை அல்லாஹ் அளித்திருக்கிறான், சில மனிதர்களை அல்லாஹ் அளித்திருக்கிறான், சில ஊர்களை அல்லாஹ் அளித்திருக்கிறான். இந்த காற்றை கொண்டு அந்த அவனின் கோபத்தையும் நம்மால் உணர முடிகிறது என்பதற்கான உதாரணங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மனிதன் இப்படி உலகத்தில் பல்வேறு இயற்கையான சீற்றங்கள்,
பல்வேறு இயற்கையினுடைய சூழ்நிலைகள், நெருக்கடியான நிலைகள் ஏற்படுகிற பொழுது இது இயற்கை என்று மனிதன் பேசுகிறான். இது இயற்கை அல்ல, மாறாக இறைவனுக்கு கட்டுப்பட்டவைகள், இயற்கையும் அல்லாஹ்வுடைய படைப்புகள் தான் என்ற கவனம் மனிதனுக்கு தேவை என்பதை அல் குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்துல கேட்கிறான், அலம் யரவு இல தைரி முஸக்கராத்தின், உலகத்தில் ஆகாயத்தில் பறக்கக்கூடிய பறவை இனங்கள், காற்று மண்டலங்களின் மூலமாக அந்த பறவைகள் பறக்கிறது. பூமி மண்டலத்தை நீங்கள் பார்க்க வேண்டாமா என்று உலகத்தினுடைய பிரம்மாண்டமான படைப்புகளை இறைவன் சுட்டி காட்டி, இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத் லிகௌமி யுமினூன், யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, ஈமானில் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த பிரம்மாண்டமான படைப்புகளிலிருந்து பாடமும் படிப்பினையும் இருக்கிறது என்று அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா திருமறையின் வாயிலாக நமக்கு பதிவு செய்து காட்டுகிறான். மனிதனின் வாழ்வு என்பது உலகத்தில் நிரந்தரமானது இல்லை. ரொம்ப நாளைக்கு வாழுவா என்பதல்ல. மனிதனின் வாழ்வு என்பது நிரந்தரமானதல்ல. மனிதனின் வாழ்வில் அப்பப்போது இன்பங்களும் துன்பங்களும், லாபமும் நஷ்டமும், வெற்றியும் தோல்வியும், ஏற்றமும் இரக்கமும் மனிதனின் வாழ்வில் மாறி மாறி வரக்கூடியதுதான் மனிதனின் வாழ்வு. இவைகளை ஏன் அல்லாஹ் மாறி மாறி மனிதனின் வாழ்வில் வர வைக்கிறான் தெரியுமா? அதனின் அடிப்படையை மனித சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். இவைகளிலிருந்து அல்லாஹ் பாடங்களையும் படிப்பினைகளையும் மனித இனம் கற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இவைகள் மனித வாழ்வில் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு வாழ்வில் வெற்றி மட்டும்தான் என்றால் உலகத்தில் ஆணவத்தின் உச்சத்தில் அவன் இருப்பான். உலகத்தில் மனிதனின் வாழ்வில் லாபம் மட்டும்தான் என்றால் மதமையிலே அவன் இருப்பான். லாபமும் நஷ்டமும் இரண்டும் அவனின் வாழ்வில் கலந்து கலந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். வெற்றியும் தோல்வியும் அவனுடைய வாழ்வில் இரண்டும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படித்தான் மனிதனின் வாழ்வை அல்லாஹ் இயல்பாக அமைத்திருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? வெற்றி அடைகிற பொழுது அதிலிருந்து பாடங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தோல்வி அடைகிறான் என்றால் அதிலிருந்தும் பாடங்கள் இருக்கிறது என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. லாபம் மட்டும்தான் மதமையில் மனிதன் மாறிவிடுவான். லாபத்திலும் பாடம் இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு ரிஸ்க் தந்திருக்கிறான். நஷ்டம் வந்து விட்டால் அதிலும் இஸ்லாம் பாடங்களை சொல்லித் தருகிறது. நான் அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டு தூரமாகிவிட்டேன், அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டு நான் தூரமாகிவிட்டேன், அதனால் இறைவன் எனக்கு நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்து சோதிக்கிறான் என்ற அந்த பாடங்களும் படிப்பினைகளும் மனித சமூகத்திற்கு தேவை என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. கலியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய சோதனைகள் இருக்கிறது வித்தியாசமானது. அல்லாஹ் இப்படித்தான் சோதிப்பான், இதன் மூலமாகத்தான் சோதிப்பான், இதில் இருந்துதான் சோதிப்பான் என்பதை உலகத்தில் யாராலும் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய சோதனை என்பதை, அல்லாஹ்வுடைய வேதனை என்பது வித்தியாசமாக உலகத்தில் இருக்கிறது. சிலருக்கு அல்லாஹ் கொடுத்து சோதிக்கிறான், சிலருக்கு அல்லாஹ் எடுத்து சோதிக்கிறான், சிலருக்கு தாராளமாக இறைவன் பொருளாதாரத்தை வழங்கி சோதிக்கிறான், சிலருக்கு பொருளாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து இறைவன் சோதிக்கிறான். இப்படி மனித இனத்தை அல்லாஹ் பல வகையாக சோதித்து மனிதனின் மனோநிலை எப்படி இருக்கிறது என்பதை அந்த சோதனையின் நேரத்தில் அல்லாஹ் பார்க்கிறான். அதற்குத்தான் அல்லாஹ்வுடைய சோதனைகள் உலகத்தில் மனிதனுக்கு மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது என்பதை உலகத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உலகத்தில் எத்தனையோ விதமான பேர் இழப்புகளை மனிதன் சந்தித்திருக்கிறார். நிலநடுக்கங்கள், சுனாமிகள், சூறாவளியினுடைய காற்று, நில அதிர்வு, புயல் காற்று, வெள்ளங்கள் போன்ற பல வகைகளை மனித இனம் இந்த உலகத்தில் சந்தித்து கொண்டிருக்கிறது. எல்லா விதமான பாதிப்புகளும் ஒன்றல்ல. சுனாமி வந்தால் எந்த விதமான ஒரு இரக்கமும் இல்லாமல் ஒட்டுமொத்த மனிதர்களையும் வலித்து அப்படியே சென்று விடுகிறது. காற்று அடித்தால் மனித இனம் எங்கேதான் இருக்கிறது என்று யோசிக்கிற அளவிற்கு அந்த காற்று மனித இனத்தை காணாமல் ஆக்கி விடுகிறது. புயல் காற்றும் அப்படித்தான். உலகத்தில் எத்தனை விதமான அல்லாஹ்வுடைய வேதனைகளும் சோதனைகளும் உலகத்தில் ஏற்பட்டாலும் எல்லா விதமான சோதனைகளும் வேதனைகளும் ஒன்றல்ல, அதில் பலவிதமான வித்தியாசங்கள் இருக்கிறது. வித்தியாசங்கள் என்பதோடு நாம் நின்று விடாமல் அதிலிருந்து மனித சஞ்சாலத்திற்கு பல்வேறு பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக சற்று ஏறக்குரிய ஒரு 2 நாட்களுக்கு முன்பதாக நடந்த
நம்முடைய அண்டை மாநிலமாக இருக்கிற கேரள மாநிலத்தினுடைய வயநாட்டிலே பல்வேறு பாதிப்புகளை அந்த மனிதர்கள் இன்றைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிலச்சரிவின் மூலமாக பல்வேறு உயிர்கள் அங்கே இழக்கப்பட்டிருக்கிறது, பல ஊர்கள் அங்கே காணாமல் போகியிருக்கிறது, பல கிராமங்கள் அங்கே இல்லாமல் போகியிருக்கிறது. இதற்கான அடிப்படையான காரணத்தை இஸ்லாம் சொல்லுகிற பொழுது, என்றைக்கும் இயற்கையின் போக்கிலே விட்டுவிட வேண்டும். அந்த இயற்கையை செயற்கையாக அல்லது நமக்கு தோதுவாக அதை நாம் மாற்ற முயலுகிற பொழுது, முயற்சி செய்கிற பொழுது அதனுடைய இயல்பான தன்மையை அதை இழந்து மனிதர்களுக்கு நன்மையை தராமல் தீமையை தந்துவிடுகிறது என்பதை அன்னலாரும் நமக்கு குர்ஆன் ஹதீஸின் வழியாக வழிநெடுகளும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின்டியார்களே, பல உயிர்கள் அங்கே காவு வாங்கப்பட்டிருக்கிறது. பல நபர்களுடைய உடைமைகளும் உயிர்களும் அங்கே இல்லாமல் போகியிருக்கிறது. பல நபர்களுடைய கனவுகள் எல்லாம் மண்ணிலே புதைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது. இப்படிப்பட்ட இயற்கை பேரிடர்கள், இயற்கை சீற்றங்கள், இயற்கையின் மூலமாக வரக்கூடிய பாதிப்புகள், இவைகளை இயற்கை என்று நாம் கடந்து சென்று விடாமல் இவைகளும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான் நடக்கிறது என்ற நினைவோடு நாம் பயணிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின்டியார்களே, இயற்கையின் மூலமாக பலரை அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கிறான். அதே இயற்கையின் மூலமாக பல மனிதர்களை பலரை அல்லாஹ் இந்த உலகத்தில் அழித்திருக்கிறான் என்பதை குர்ஆன் நமக்கு வரிசைப்படுத்தி இந்த வரலாறுகளை சொல்லித் தருகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். அவர்கள் வாழ்ந்தது இந்த உலகத்தில் சற்று ஏறக்குறைய ஒரு 950 வருடங்கள் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள். மார்க்க பணியை, இஸ்லாமிய பணியை ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். அல்லாஹ் ஒருவன், நான் அல்லாஹ்வுடைய தூதராக வந்திருக்கிறேன் என்று மக்களுக்கு மத்தியில் மார்க்கத்தினுடைய பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில் முன்வைக்கிற பொழுது பலர் அவர்களை கேலி பிரகாசம் செய்தார்கள். பலர் ஏளனமாக பேசினார்கள். பலர் ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி ஈமானை ஏற்றுக்கொள்ளாத பலர் ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இடையூறுகளையும் இடைஞ்சல்களையும் இன்னல்களையும் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், சற்று ஏறக்குறைய 950 வருடங்கள் இந்த மக்களுக்கு மத்தியில் நான் மார்க்க பணியை செய்திருக்கிறேன். ஆனால் சிலர் மட்டும்தான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள், பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னால் முடியலையா அல்லாஹ் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இறைப்பணியை முழுமையாக நிறைவேற்றியதற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு உத்தரவிடுகிறான், ஒரு கப்பல் ஒன்றை கட்டுங்கள், அந்த கப்பலின் மூலமாக உங்களுக்கு நாம் பல்வேறு வெற்றிகளை தருவோம் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலை கட்டுகிறார்கள். கப்பலை கட்டியதற்கு பின்னால், நூஹே, இப்பொழுது நீங்கள் அழைப்பு கொடுங்கள், இந்த கப்பலில் யார் யாரெல்லாம் ஏறிக்கொள்கிறீர்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பையும் வெற்றியையும் தருவான். யார் யாரெல்லாம் இந்த கப்பலில் ஏறவில்லையோ அவர்களுக்கு அழிவையும் இழிவையும் அல்லாஹ் தருவான் என்று நூஹே, மக்களுக்கு மத்தியில் நீங்கள் பிரகடனம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மக்களை அழைக்கிறார்கள். கொஞ்ச நபர்கள் தான், 83 பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 83 பேர். அல்லாஹ் சொன்னா, அந்த 83 பேரையும் கப்பலில் ஏற்றுங்க. இந்த உலகத்தில் உயிரினங்களாக இருக்கக்கூடிய உயிரினங்களை ஒவ்வொன்றாக நீங்கள் ஜோடி ஜோடியாக அந்த கப்பலில் ஏற்றுங்கள். கப்பலில் ஏற்றி முடித்ததற்கு பின்னால் அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய வேதனை வர இருக்கிறது என்பதை மக்களுக்கு நீங்கள் மீண்டும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். மீண்டும் ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அவங்க நம்பல, எப்படி நீங்க கப்பல்ல இருந்தா தப்பிச்சுக்குவீங்க, நாங்க பூமியில் இருந்தா நாங்க அழிஞ்சிருவோமா, நாங்களும் பெரும் பெரும் மலைகளிலே ஏறி எங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்வோம் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அந்த மக்கள் சொன்னார்கள். கணியத்திற்குரியவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலில் எல்லா மனிதர்களும் ஏறியதற்கு பின்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் இந்த உலகத்தில் பயணிக்கிறது. எத்தனை மாதங்கள் தெரியுமா? 6 மாத காலங்கள் இந்த பூமியில் அல்லாஹ் தண்ணீரை நிரப்பி வைத்திருந்தான். தண்ணீர் நிரம்ப வைத்திருந்தான்.
வானத்திலிருந்து மழை பொழிகிறது, பூமியிலிருந்து மூட்டு எடுக்கிறது. இந்த பூமியை அல்லாஹ் 6 மாத காலங்கள் தண்ணீரால் நிரப்பி வைத்திருந்தார். கடைசியாக அந்த கப்பல் ஜூதி மலையிலே கரை ஒதுங்கியது. இன்றைக்கும் அதற்கான அடையாளங்கள் கண்ணுக்கு முன்னாலும் இருக்கிறது, வரலாற்றிலும் எழுதப்பட்டிருக்கிறது. நான் சொல்ல வருகிற செய்தி, இயற்கையை வைத்து அல்லாஹ் சிலருக்கு வாழ்வை கொடுக்கிறார். அதே இயற்கையை வைத்து சிலருக்கு அல்லாஹ் அழிவையும் தருகிறான். கப்பல்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் காப்பாற்றப்பட்டு விட்டார்கள். அதே இயற்கையின் மேல்தான் அவர்கள் இருக்கிறார்கள், தண்ணீருக்கு மேல் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த இயற்கை அந்த ஈமானை ஏற்றுக்கொண்டவர்களை காப்பாற்றியதை, மறுபக்கத்தில் யார் யாரெல்லாம் ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதே இயற்கை அவர்களை அழித்தது என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற வரலாறு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இயற்கையின் மூலமாக இறைவன் இந்த உலகத்தில் ஆக்கவும் முடியும், அல்லாஹுவால் அழிக்கவும் முடியும் என்பதற்கு மாபெரும் சான்றாக ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். நமக்கெல்லாம் பரிச்சயமான, பல தடவைகள் கேள்விப்பட்டிருக்கிற வரலாறு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. அதை நீங்கள் பிரட்டி பாருங்கள். குர்ஆன் பேசுகிறது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களோடு இருக்கக்கூடிய மனிதர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஈமானை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் எல்லாம் சற்று ஏறக்குறைய 60,000 நபர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஃபிரௌனுடைய படை பின்னால் திரட்டி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடத்திலே பின்னால் வரக்கூடிய அந்த ஃபிரௌனுடைய படையை பார்த்து ஈமான் கொண்டவர்கள் சொன்னார்களாம், நாங்கள் ஊரிலே இருந்தாலும் அடிவதையை வாங்கிவிட்டு ஏதாவது சாப்பிட்டு விட்டு எங்களின் நாட்களை நாங்கள் கழித்திருப்போம். ஆனால் இப்பொழுது நான் காப்பாற்றுகிறேன், நீங்கள் ஈமான் ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு சமீபத்தில் இருக்கிறது என்று எங்களை அழைத்து வந்துவிட்டு நதிக்கு முன்னால், கடலுக்கு முன்னால் எங்களை நீங்கள் நெருக்கதியாக அனாதியாக நிப்பாட்டி விட்டீர்களே. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, யா அல்லாஹ், நீ உதவி செய்வதாக வாக்களித்திருக்கிறாய், இந்த மக்களுக்கும் எனக்கும் நீ உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ் சொன்ன, மூசாவே, உங்கள் கையில் வைத்திருக்கிற அந்த அசாவை நீங்கள் கடலிலே ஒரு அடி அடியுங்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவு, கடலிலே அடித்தார்கள். 12 பாதைகளாக அந்த பாதை, கடல் பாதை விட்டது, வழிவிட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் கடந்து விட்டது. ஃபிரௌனுடைய சமூகம் பின்னால் வந்துகிட்டே இருக்குது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பாருங்க. கொஞ்சம் பேர் 70,000 நபர்கள் ஃபிரௌனுடைய படையிலே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படையிலே 60,000 நபர்கள் இருக்கிறார்கள். 60,000 நபர்களும் கரை சேர்ந்ததற்கு பின்னால் ஃபிரௌனுடைய படை பின்னால் திரட்டி வந்து கொண்டிருக்கிறார். ஃபிரௌனுடைய படையை ஃபுல்லா உள்ள வந்ததுக்கு பின்னாடி அல்லாஹ் அந்த கடலுக்கு உத்தரவிட்டான், அந்த பாதையை நீங்கள் மூடிக்கொள்ளுங்கள். கடலுக்குள்ளே அவர்கள் அனைவரும் 70,000 நபர்களும் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். வரலாறு நமக்கு தெரியும். நான் சொல்ல வருகிற செய்தி, இயற்கையின் மூலமாக அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவி செய்த ரப்புல் ஆலமீன், மறுபக்கத்தில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்த பாவியாக உலகத்தில் வாழ்ந்த ஃபிரௌனுக்கு அல்லாஹ் அதே கடலிலே வைத்து அழிவை கொடுத்தான் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற வரலாறு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இயற்கை என்பது நமக்கு இன்பத்தை மட்டும் தரும் என்பதல்ல, மறுபக்கத்தில் அந்த இயற்கை நாம் பாவிகளாக மாறிவிட்டால், நாம் பாவம் செய்தவர்களாக மாறிவிட்டால் அந்த இயற்கை நமக்கு துன்பத்தையும் தரும் என்பதை குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆது கூட்டம், நம்மெல்லாம் வீடு இன்னைக்கு செங்கல்ல கட்டுறோம். அவங்க பெரும் பெரும் பாறைகளை தன் கைகளால், தன் நகங்களால் சுரண்டி தன்னுடைய வீடுகளை அமைத்துக் கொள்வார்களாம். ஆது கூட்டம், அந்த ஆது கூட்டம் இயற்கை நமக்கு முழுமையாக உதவி செய்யும் என்று நினைத்தார்கள். ஆனால் பெரும் சூறாவளி காற்றை கொண்டு அந்த ஆது கூட்டம் அழிக்கப்பட்டது என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி. சமூது கூட்டம், இந்த உலகத்தில் அவர்கள் பலசாலிகளாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக பெற்றார்கள். எந்த அளவிற்கு என்றால், அல்லாஹ்வுடைய சுவனத்தினுடைய உணவை அவர்கள் சாப்பிடுகிற அளவிற்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து வைத்திருந்தார். அந்த சமூது கூட்டம் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிற சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாறு செய்தார்கள். அல்லாஹ் அவர்களை இடியை கொண்டு அழித்தான்.
இடி இடித்ததல்லவா, அந்த இடியை கொண்டு அவர்களை அல்லாஹ் அழித்தான் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற வரலாறு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மதியன் வாசிகள் ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம், இவர்களுக்கும் அல்லாஹ் பேர் உபகாரங்களையும் பேர் உதவிகளையும் இந்த உலகத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு செய்தான். ஆனால் அல்லாஹிற்கு அவர்கள் மாறு செய்ததின் காரணத்தினால் உஷ்ணம், கடுமையான வெப்பத்தின் மூலமாக அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களே, நான் சொல்ல வருகிற செய்தி இது நமக்கு மழைதான் தரும், இதன் மூலமாக நமக்கு பிரயோஜனம்தான் இருக்கிறது, இதன் மூலமாக நமக்கு எந்த விதமான இடைஞ்சல்களும் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறோமே இயற்கையை பார்த்து. ஆனால் இயற்கை நமக்கு கட்டுப்பட்டதல்ல, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். இந்த இயற்கையின் மூலமாக நமக்கு லாபத்தையும் தர முடியும், இதே இயற்கையின் மூலமாக நமக்கு நஷ்டத்தையும் தர முடியும். அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் சிந்திக்க வேண்டிய தார்மீக கடமை இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, அல்லாஹ்வுடைய கோபத்தை இந்த இயற்கை இன்றைக்கு வெளியாக்கி கொண்டிருக்கிறது. இயற்கையின் மூலமாக அல்லாஹ்வுடைய கோபத்தை மனிதர்கள் இன்றைக்கு அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அதன் மூலமாக பீடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பல இடங்களில் பார்க்கிறோம். சமீபமாக ஒரு 10 வருட காலங்களாக பல்வேறு இயற்கை பேரிடர்கள், அந்த இயற்கை பேரிடர் என்பதோடு நின்று விடாமல் அதன் மூலமாக போகக்கூடிய உயிர் இருக்கிறதே, விலை மதிப்பில்லாத அந்த உயிர் ஆயிரக்கணக்கில் செல்கிறது, ஆயிரக்கணக்கில் உயிர்கள் செல்கிறது. அந்த இயற்கை பேரிடர் ஒரு பக்கம் இருந்தாலும் அதன் மூலமாக செல்லக்கூடிய உயிர்கள் இருக்கிறதே ஆயிரக்கணக்கில் செல்கிறது என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மை நாம் பரிசோதனை செய்ய வேண்டிய தார்மீக கடமை இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சோதனையை 2 விஷயமா பார்க்கணும். அல்லாஹ்வுடைய சோதனை இருக்கிறது, அதை 2 கண்ணோட்டத்தில் மனிதன் பார்க்க வேண்டும், ஒரு முஃமின் பார்க்க வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. முதல்ல அல்லாஹ்வுடைய சோதனை வருதுன்னா, அல்லாஹ்வுடைய சோதனை என்பது முஃமின்களுக்கு பழக்கப்பட்டது. நபிமார்கள் அல்லாஹ்வுடைய சோதனையை பார்த்திருக்கிறார்கள், அனுபவித்திருக்கிறார்கள், பயணித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சோதனை வருகிற பொழுது முதலில் அல்லாஹ்வுடைய சோதனை நம்மை வந்து அடைந்தால் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் முதல் வழியை நமக்கு சொல்லித் தருகிறது. 2வது வழி கொஞ்சம் வித்தியாசமானது. அல்லாஹ்வுடைய சோதனை வந்தால் ஒவ்வொரு மனிதனும் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த உலகத்தில் ஏதாவது தீமைகள் ஏற்பட்டால், ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டால், ஏதாவது இயற்கைக்கு மாற்றமான ஒன்று இந்த உலகத்தில் ஏற்பட்டால், அது நீங்கள் செய்யக்கூடிய பாவத்தின் காரணத்தினால்தான் அது வெளியாகுகிறது என்பது குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். சோதனை என்பது முஸ்லிம்களுக்கு பழக்கமானது. அந்த சோதனை வருகிற பொழுது பொறுமையோடு இருக்க வேண்டும் ஒரு பக்கத்தில். மற்றொரு பக்கத்தில் அந்த சோதனை வருகிறது என்றால் நம்முடைய பாவத்தின் காரணத்தினால்தான் அந்த சோதனை இந்த பூமியை வந்து அடைகிறது என்பதை மனிதன் தன்னை ஒவ்வொரு நபர்களும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பதை அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. நம்ம யோசிக்கலாம், அப்ப அங்கிருந்த மக்கள் தான் பாவம் செஞ்சிருப்பாங்க போல, அதனால தான் அல்லாஹ் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விட்டான் என்று நாம் இப்படி யோசிக்க கூடாது. குர்ஆன் அதற்கும் நமக்கு விளக்கம் சொல்லித் தருகிறது. ஒரு பக்கத்தில் நடக்கக்கூடிய பாவத்தின் காரணத்தினால் செழிப்பாக இருக்கக்கூடிய மற்றொரு பக்கத்தை அல்லாஹ் அளிக்கிறான். ஏனென்றால் இதன் மூலமாக இந்த அழிவு உங்களை வந்து அடைவதற்கு முன்னால் நீங்கள் தௌபா செய்து கொள்ளுங்கள், நீங்கள் பாவ மன்னிப்பை தேடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல தஆலா இப்படிப்பட்ட சூழல்களை ஏற்படுத்தி மனித இனத்திற்கு பாடங்களையும் படிப்பினைகளையும் தருகிறான் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, உங்களுக்கு ஒரு வேதனை வந்து அடைந்தால், அல்லாஹ்வுடைய சோதனை உங்களை வந்து அடைந்தால் நீங்கள் பொறுமையோடு இருங்கள், அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பாருங்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய சோதனையும் அல்லாஹ்வுடைய வேதனையும் ஒரு மனிதனை வந்து அடைகிறது, அந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையோடு இருங்கள், முதல் விஷயம். 2வது, அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க, யார் பொறுமையோடு இருந்து சோதனையான கஷ்டமான காலங்களில்
பொறுமையோடு இருந்து அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு கூலியாக சுவனத்தை வாக்களிக்கிறான் என்றார்கள் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். என்றால் அவர்கள் சோதனையில் இருக்கிற பொழுது பொறுமையோடு இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவியை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் இந்த உலகத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு சிறந்த கூலியாக இருக்கிற சுவனத்தை வாக்களிக்கிறான் என்றார்கள் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ மூஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு அடியான் அவனின் குழந்தை மரணமடைந்து விடுகிறது. மரணமடைந்ததற்கு பின்னால் அந்த மனிதனின் மனோநிலையை அல்லாஹ் பார்க்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு அடியானுடைய ஒரு குழந்தை ஒன்று மரணித்து விடுகிறது. மரணித்ததற்கு பின்னால் மலக்குல் மௌத்தை அல்லாஹ் அழைத்து கேட்கிறான். மலக்குல் மௌத்தே, அந்த குழந்தை பச்சளங்குழந்தையினுடைய ரூஹை நீங்கள் தானே வாங்கினீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறார். ஆம் என்று அந்த மலக்குல் மௌத்து சொல்கிறார். அல்லாஹ் கேட்கிறான் மலக்குல் மௌத்திடத்திலே, நீங்கள் ரூஹை வாங்குகிற பொழுது அவரின் பெற்றவர்களின் மனோநிலை எப்படி இருந்தது? அவர்களின் கண்குளிர்ச்சியாக இருந்த அந்த குழந்தை, அவர்களின் இதய துடிப்பாக இருந்த அந்த குழந்தை, நீங்கள் ரூஹ் வாங்குகிற பொழுது அவர்களின் மனோநிலை எப்படி இருந்தது என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா மலக்குல் மௌத்திடத்தில் கேட்கிறார். மலக்குல் மௌத்து சொன்னாரு, யா அல்லாஹ், நான் அந்த குழந்தையினுடைய ரூஹை வாங்கியதற்கு பின்னால் அந்த மனிதர் பொறுமையோடு இருந்தார். முதல்ல. ரெண்டாவது, அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொன்னாரு. மூன்றாவதாக, உன்னுடைய உதவியை எதிர்பார்த்து அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்று மலக்குல் மௌத் அல்லாஹ்விடத்தில் சொன்ன பொழுது அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சொன்னான், இந்த உலகத்தில் யாரும் யோசிக்க முடியாத அளவிற்கு, யாருடைய கற்பனைக்கும் உள்ளாகாத அளவிற்கு பிரம்மாண்டமான ஒரு மாளிகை சுவனத்தில் அந்த மனிதனுக்காக வேண்டி, அந்த குழந்தைகளுக்காக வேண்டி நீங்கள் கட்டுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள். என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, சோதனையான கஷ்டமான இதை போல பல பேரிடர்கள் நடக்கிற பொழுது முதலில் பொறுமையாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ்விடத்தில் உதவியை தேட வேண்டும். இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த இழப்பு என்பது சாதாரணமான இழப்பல்ல, ஒரு பேர் இழப்பு. இதுவரை உலகம் சந்தித்திராத மாபெரும் இழப்பை இன்றைக்கு வயநாடு அடைந்திருக்கிறது. அந்த அளவிற்கு மக்கள் எல்லாம் இன்றைக்கு காணாமல் போயிருக்கிறார்கள். மக்களுடைய பலர் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்ற அடையாளம் கூட தெரியாமல் இன்றைக்கு அந்த இடம் அழிந்து போக இருக்கிறது. நிலச்சரிவின் மூலமாக அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்றால் அல்லாஹ் இந்த சோதனையில் இருந்து ரெண்டு விஷயத்தை மனித இனத்திலிருந்து எதிர்பார்க்கிறான் என்றார்கள் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதல்ல, பாதிக்கப்பட்டவர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது? அல்லாஹ் ஏன் எங்களை தான் சோதிக்கணுமா? ஆண்டவனுக்கு கண் இல்லையா? அப்படி மனிதர்கள் திட்டுகிறார்களா? அல்லது பொறுமையோடு அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்க்கிறார்களா? சோதனையை அல்லாஹ் கொடுப்பவர்களிடத்திலிருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கிற செய்தி என்ன? பொறுமையோடு இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்த்த நிலையில் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இரண்டாவது மக்களின் மனோநிலை எப்படி இருக்கணும்னா, இது மாதிரி அவர்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நாம நம்முடைய உள்ளத்தில் என்ன நினைக்கிறோம், அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை பார்க்கிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாதிக்கப்பட்ட மனிதர்கள் அவங்க அங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க பாவம் செஞ்சிருப்பாங்க, அப்படியெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் நாம் நினைத்து விடாமல் அன்றாட வாழ்வை நம்மை போலதானே அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள், அவர்களுக்கும் பலவிதமான தேவைகளும் கனவுகளும் இருந்திருக்குமே என்று அவர்களுக்காக வேண்டி நீங்கள் உதவி செய்ய வேண்டும். மறுபக்கத்தில் அவர்களுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்ய வேண்டிய கடமையும் கடப்பாடும் இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, இன்றைக்கு அந்த மக்கள் பலர் தந்தை இழந்திருக்கிறார்கள், தாய் இழந்திருக்கிறார்கள், பலர் குடும்பத்தை இழந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பலர் உடைமைகளை இழந்து அந்த இடத்தில் அவர்கள் அனாதைகளை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளால முடிஞ்ச உதவியை முதல்ல செய்யணும், இஸ்லாம் சொல்லி தருகிறது. இரண்டாவது, அதிகம் அவர்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்ய வேண்டும். நம்ம ஏங்க துஆ செய்யணும்? நமக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லையே, நமக்கு அதுக்கும் பல கிலோமீட்டர் தூரம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவர்கள் மற்றவர்கள் பாதிக்கப்படுகிற பொழுது, ஒரு பகுதியினுடைய மக்கள் பாதிக்கப்படுகிற பொழுது அவர்களுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்து அல்லாஹ்விடத்தில் கேட்டால்
நீங்கள் பாதிக்கப்படுகிற பொழுது மற்றவர்கள் உங்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய சூழலை இறைவன் ஏற்படுத்தி தருவான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் உலகத்தில் வாழுகிற பொழுது அல்லாஹ்வுடைய சோதனைகளையும் வேதனைகளையும் திட்டாமல் அவைகளிலிருந்து பாடங்களையும் படிப்பினைகளையும் எடுத்துக்கொண்டு உலகத்தில் அதிகமாக இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பை தேடி நல்ல மக்களாக வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உலகத்தில் வாழுகிற எல்லா முஸ்லிம்களுக்கும் தருவானாக. ஆமீன். வஹர் தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.